கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பாசிப்பருப்பு கடையல் பிடிச்சி போயிடும். ரகசியம் என்னன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையல். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வேக வைக்கிறதுக்கு மட்டும் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா பொறுன்னு வறுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பருப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். மேலும் ஒரு தக்காளி, நல்லா கழிஞ்ச தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம், 3 வெள்ளை பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதாங்க. இப்போ பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையல் வேக வைக்கிறதுக்கு மட்டும் தேவையான பொருட்கள் இவ்வளவுதாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன குக்கரை ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் கழுவி வறுத்து அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, அது கூட தக்காளி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ இது எல்லாம் வேகிறதுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் எடுத்து பார்க்கலாம். கத்திரிக்காய் கடைகளுக்கு ஃபஸ்ட்டு அதை வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்து வேக வச்சாச்சு. இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாய், கறிவேப்பிலை, அரை ஸ்பூன் சாம்பார் தூள், சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையல் தாளிப்பு செஞ்சிடலாங்க. இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் லைட்டாக சூடானதும் சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு 3 ஆட் பண்ணிட்டேன். கடுகு பொரிஞ்சு வர டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய கடையில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அலாசிட்டு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ கடைகளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி சூடான பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்குது. சாப்பிட நிறுத்தவே முடியலையே. இப்படி ஈஸியாக சூப்பர் ரெசிபி வேணும்னா எங்கள் சூர்யா கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.